Hi friends, welcome to Style Cooking. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். அதுமே ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். நம்ம ஒமான்ல OTSM டீம் நடத்துற குக் வித் ஃபேமிலி ஈவென்ட் நடந்துச்சு. ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல் vlog தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமா வந்து சமைச்சு கொண்டு போய் அங்க இருந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய ஈவெண்ட்லாம் நடந்தது. ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ பார்க்கலாம். அங்க நானுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது, கிஃப்ட் எல்லாம் என்ன கொடுத்தாங்க, ஸோ அதை பத்தின ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக் வித் ஃபேமிலி சீசன் 3 நம்மளோட வாதி கபீர்ல மஸ்கட் கிளப் ஹாலில் வச்சு நடந்தது. இது வந்து ஒரு 2:30க்கு ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம்ங்க. நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock வரைக்குமே அந்த அளவுக்கு இருந்துச்சு. வெளியே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சந்தனம் குங்குமத்தோடு நம்மளை வந்து வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் 2-3 ஃபுட் ஸ்டால் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து மெலபான்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாய் கடையிலேருந்து அதுக்கப்புறம் மகாராஜாலேருந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கூட ஃபுட்டும் கூட லைட் ஃபுட்டு கூட அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கனாலே நாங்கள் போகிறதுக்கு முன்னையே நிறைய பேர் வந்து அங்கே வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மெயினாகவே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு 2 டீமாக பிரிச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 35 மெம்பர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ்ஜில் வந்து ஒரு 65க்கு மேலே இருக்கும். இதில் ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியான சீட்டிங்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெஜ் நான்வெஜ் மிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. லேடிஸ்லாம் ஒரு சைடு எல்லா நமக்கு அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பிளேட்டிங்ஸ்லாம் அழகாக பண்ணி சூப்பராக வந்து அவங்களோட டிஷ்ஷஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜென்ட்ஸ் இன்னொரு சைடு அதே மாதிரி சூப்பராக அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ நான்வெஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எக்லேருந்து ஆரம்பித்து சிக்கன், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, மட்டனோட பார்ட்ஸு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி கருவாடு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸான டிஷ்ஷஸும், அதுவுமே நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷஸ் தான். வேறு எந்த சைனீஸ் ரெசிபிஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற ரெசிபிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. சேம் இதே மாதிரி தான் வெஜ்லேயுமே இருந்துச்சு. நம்ம டிஷ்ஷஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து செஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் சைடு வந்து ஜட்ஜ் பண்ணாங்க, இன்னொரு செஃப் வந்து நம்ம ஜென்ட்ஸ் சைடு வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரெசிபி சீரக சம்பா மட்டன் பிரியாணி, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பன்னீர் பொடி மாஸ். ஸோ எனக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்ததுனால நான் வந்து மட்டன் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பிரியாணி மட்டும் செய்யலை, அது கூட வந்து சைட் டிஷ்ஷும் ஒரு 4-5 கிட்ட செஞ்சுருந்தேன். கத்திரிக்காய், பிரெட் அல்வா, ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சைட் டிஷ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பன்னீர் பொடிமா செஞ்சு அவங்களுமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 டைப்பாக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஜட்ஜஸ் வந்து லேடிஸ் சைடு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஒரு 5-6 7வது இடத்துல தான் நான் இருந்திருப்பேன். எனக்கு வந்து நம்ம யாராக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ டிஷ் பண்ணாலும் சாப்பிட்டுட்டு நம்ம வின் பண்ணுறோமோ வின் பண்ணலையோ அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்ததை கண்டிப்பாக ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது நானுமே வந்து செஃப்ட்ட நான் என்னென்ன டிஷ் பண்ணனோ அது எல்லாமே என்னென்ன மாதிரி செஞ்சேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டேங்கிறத அவங்ககிட்ட வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். செஃப்புமே எதுவுமே இல்லாமல் அவசரப்படாமல் ஒவ்வொரு டிஷ்ஷையும் மெதுவாக அவங்க எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எல்லா சைட் டிஷ்ஷையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான மட்டன், மெயினாக மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒமானில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மட்டன்ஸ்லாம் ரேர் தான். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக அமைஞ்சதுனால ரொம்பவே சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்தது. அப்புறம் நம்ம இந்த மாதிரி செஃப் எல்லாம் ரிவ்யூ ஒரு சைடு பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரைஸஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னா இப்போ ஒய்ஃப் சைடு மட்டும் கொடுத்தாங்க. பஹரோட கிஃப்ட் ஹாம்பரும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே மெடல் கொடுத்தாங்க. நம்ம காம்படிஷன்லாம் முடிஞ்சு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி மெடல் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே மெடல் கொடுத்தது அது ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஜட்ஜஸ் வந்து ஒரு சைடாக டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே நம்மளுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அந்த ஜட்ஜஸ்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்திலேயே சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா நம்மளோட தலைவர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கெட்டப்பில் ஒரு பிரதர் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்க்கு அந்த ட்ரெஸ்ஸோட பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இதில் வந்து நம்ம பட்டுவையும் தூக்கி ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க. இது ஈவெண்ட்லாம் ஜட்ஜஸ்லாம் டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எல்லார் ஃபுட்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறமா ஸ்கூல் காலேஜ் எல்லாருங்க எவனும் ஒரு மெடல் கூட கொடுத்ததில்லை, இந்த மெடலை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஃபுட்டு எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிச்சுங்க. அவ்வளோ ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்தை இப்போ தான் நேரில் பார்த்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு சூப்பரான டாபிக், மனைவியோட சமையல் பெஸ்ட்டாக அம்மாவோட சமையல் அறுசுவை கலந்துதாங்கிற மாதிரி. கண்டிப்பாக இந்த பட்டிமன்றத்தை கொஞ்ச நேரமாக அந்த ஸ்பீச்சை கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்க எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எல்லாம் சும்மா அம்மா என்ன பண்ணுவாங்க, கிரேப்ப மாவுல களி கிண்டுவாங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு களி பிடிக்கும்? இங்க இருக்க எத்தனை குழந்தைங்களுக்கு கிரேப்ப களி பிடிக்கும்னு இருந்தாலும் கிரேப்ப களி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கிரேப்ப மாவுல உப்பு சேர்க்க வேண்டியதை சேர்த்து, நாட்டு சர்க்கரையை சேர்த்து, அது ஒரு கேப்ப பிஸ்கெட் ஆகவோ பக்கோடாகவோ இல்லைன்னா அது ஒரு முறுக்காகவோ மாற்றி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சமைச்சு தர டேலண்ட் யாருக்கு இருக்கு? மனைவி எங்களுக்கு தான் இருக்கு. இப்போ மஸ்கட்ல ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருக்கு. ஏதோ கல்யாண பந்தியில பின்னாடி நின்று இடம் பிடிக்கிற மாதிரி தான் இப்போ மஸ்கட் ஹோட்டல் ஃபுல்லாக அப்படி கூட்டமாக இருந்துச்சு. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை தம்பி, ஆண்கள்லாம் கை தட்டுறதை பார்த்தா நைட் சாப்பாடு அதனால தான் போதும். இதே இடத்துல நம்ம அம்மாவாக இருந்தால் ஹோட்டலுக்கு அனுப்புவாங்க. எவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு போனாலும் தம்பி கொஞ்ச நேரம் பொறுப்பாக சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல டிப்பாக கொண்டு கொடுப்பாங்க. அதுதான் அம்மா சமையல். அம்மா சமையலில் அன்பு நிறைஞ்சிருக்கும். மனைவி சமையல் இப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடே போடுறாங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கலாம்னா அன்னைக்கு சாப்பாடு நமக்கும் கிடைக்குது. எதிரிலிருந்து தம்பி மாறி வந்தாரு, மாறி பொய்ய சொன்னாரு பாருங்க. தீபாவளிக்கு அவரோட வீட்டுல மனைவி அல்வா பண்ணாங்களாம். அத சட்டியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளாடி இந்த தீபாவளியே வந்துச்சா. தம்பி பொய் சொல்லலாம், ஆனா இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. உண்மை என்னன்னா இவரோட மனைவி இவருக்கு வகையா சமைச்சு கொடுக்குறாங்க. ஐயா சகோதரி தலைப்பை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அறுசுவையை அள்ளி அப்படின்னாலே இவங்க உப்பையும் காரத்தையும் அள்ளி போடணும் போல அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அளவா போட்டு சுவையா சமைச்சு தன் பிள்ளைகளுக்கு நோயே வரக்கூடாதுன்னு பார்க்கறாங்க பாருங்க. நைட்டு 7 மணிக்கு ஒரு பட்டிமன்றம் ஆகுது வீட்டில். இன்னைக்கு நைட்டு டின்னர் என்ன பண்ணணும் அப்படின்னு. பெரிய பையனுக்கு சிக்கன் பிடிக்கும், சின்னவனுக்கு சிக்கன் பிடிக்காது. எனக்கு தோசை பிடிக்கும், ஆனா எனக்கு தக்காளி சட்னி தான் பிடிக்கும். பெரியவனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். எல்லாம் முடிவுக்கு வர மணி 10 அப்புறம் எங்க குக்கிங் கிடையாது, குக்கிங் போட அந்த நிலைமைக்கு இருப்பாங்க. கடைசியில் பட்டிமன்றத்தோட தீர்ப்பு அம்மாவின் சமையல் தான் பெஸ்ட்டுங்க மாதிரி வந்துச்சு. உடனே நம்மளோட தலைவர் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த சாங்க்கு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பட்டிமன்றத்தோட இறுதி முடிவுக்கும் அந்த சாங்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே இந்த மாதிரி மெடல் கொடுத்துட்டு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அது போக நிறைய கிட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து மெடல் எல்லாமே கிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்தது நம்ம ஓடிஎஸ்எம் சிங்கம், பெண் சிங்கம் கனிமொழி அவங்களுக்கு சும்மாவே பேசுவாங்க நல்லா. அதுல ஒரு பட்டு பண்றாங்க, சும்மா விடுவீங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி, சூப்பரா பேசுறீங்க சார். ஒரு ஜட்ஜ் பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது, அதை நீங்க சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
ட்ரையல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம பண்ண சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு நம்மளுக்கு வந்து 4th ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தது. பெரிய கைத்தட்டல் கொடுத்துருந்தாங்க எங்களுக்காக. எத்தனை வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து சோலார் ஷிஃப்ட் ஆகிட்டோம். நேற்று ஒரு ப்ரோக்ராமுக்காக சோலார்லேருந்து இங்கே வந்தேன். எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணலை. ஆல்ரெடி வந்து நான் வந்து யூடியூப் வந்து குக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸாக குக்கிங் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு பயமே இல்லை சார். நம்மளால முடியும் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு தான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 monthsக்கு முன்னே சிவா அண்ணாட்ட கேட்டேன். மலையாளிஸ் நிறைய பேர் நிறைய குக்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் மக்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட், அதுவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக சேர்த்து சிவானா அது மட்டும் இல்லாமல் OTSM டீம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக அவங்களோட யூடியூப் சேனல் ரெசிபிஸ்லாம் ஃபாலோ பண்ண நம்மளுக்கு சமையல் ரெசிபிஸ் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அங்கே உங்கள் யூடியூப் சேனல் நேம் ஒன் ஸ்டைல் குக்கிங். ஓகே, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுறோம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் 2nd ப்ரைஸ், 3rd ப்ரைஸ், 1st ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 2 கிராமில் கோல்டு காயின் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட OTSM டீமை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.